அன்புக்குறிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். ஆண்டவரிடத்தில் நாம் பல்வேறு காரியங்களை கேட்கின்றோம். ஆண்டவரே, எனக்கு இவையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கேட்கின்ற தேவைக்கான பட்டியல் மிக நீண்டதாக இருக்கிறது, முற்று பெறாமல் தொடர்கிறது. ஆனால் தன்னிடத்தில் கேட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்கின்ற செய்தி, என்னை பின்பற்றுவது எளிதான பாதை அல்ல. இயேசுவை பின்பற்றும் பாதை எளிதான பாதை அல்ல. அது தியாகத்தையும் உலக ஆறுதல்களை விட்டு விடுவதை கோருகிறது. கடவுளின் அழைப்பு முதன்மையானது. உலக கவலையை விட பரலோக ராஜ்யம் மேலானது. இறைவனை பின்பற்றுவது பின்னோக்கி செல்வதல்ல, மாறாக முழுமையாக அர்ப்பணித்து அவரை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றுவது முழு இதயத்துடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். நம்முடைய உலக ஆசைகள், பயங்கள், கவலைகள் எல்லாம் விட்டுவிட்டு கடவுளின் அழைப்புக்கு முதலிடம் கொடுத்து இயேசுவின் பாதையில் உறுதியாக நடப்போம். அவர் நம்முடைய பாதைகளுக்கு அவரே வழிகாட்டியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். அவரை பின்தொடர்கின்ற நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்வோம். நாம் இப்போதும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல ஆசைப்படுகிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் உலக பொருட்கள் மேல் இருக்கின்ற ஆசைகளை நாம் விட்டுவிட வேண்டும். இறையாட்சிக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கொடுப்போம். அவ்விடத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்று ஆண்டவரை போற்றி புகழ்வோம். கடவுள் ஆசீர்வதிப்பாராக.